வணக்கம் தோழர். வணக்கம். மீண்டும் இன்னொரு அருமையான இடம் விஞ்ஞாட் என்ற இடம். அதுவும் இங்கே நிறைய டெவலப்மெண்ட்ஸ் நடந்து கொண்டிருக்கிற இடம். புதிதாக கட்டப்பட்டிருக்கும் வீடுகள், இவ்வாறு நிறைய விஷயங்கள் இங்கே நடந்து கொண்டிருக்கு. அதில் நான் பார்த்ததில் இதில் முக்கியமாக இன்னொரு விஷயம் என்னன்னு சொன்னால், இந்த தொடருந்து நிலையமானது நான் நியூ சவுத் வேல்ஸ் அல்லது சிட்னி, இந்த பாருங்க இந்தியா 2 போட்டிருக்கு, சிட்னியில் கண்ட ஒரு சின்ன ஒரு குட்டி ஸ்டேஷன் சொல்லலாம். இல்லை, நீங்கள் ஆஸ்திரேலியாவில் சொல்கிறீங்க. ஆஸ்திரேலியாவில், ஆமாம். என்னுடைய வாழ்நாளிலேயே நான் பார்த்த மிக சிறிய ஒரு ரயில் நிலையம் தான் நினைக்கிறேன். இவ்வளோ ஒரு சின்ன ஒரே ஒரு ரயில் பாதை தான் இருக்கு. ஆமா, அந்த ரயில் பாதைக்கு ஒரு சின்ன ஸ்டேஷனு, இங்கே ஒரு டைம் டேபிள் மேப்பு, இவ்வளோ ஒரு குட்டி ஸ்டேஷனை இது வரைக்கும் நான் பார்த்ததே இல்லையா? இந்தியாவிலையும் சரி வெளிநாடுகளையும் சரி. நான் அதுதான் இதை இன்றைக்கு ஒருக்கா என்னுடைய பார்வையாளர்களுக்கு இதையும் காட்டிக்கொள்வோம்னு சொல்லி இன்றைக்கு இதில் நான் நினைக்கிறேன் ஏதோ ட்ரக் ஒர்க்கால ட்ரெயின் ஓடல போல இருக்கு. இன்றைக்கு ட்ரெயின் ஓடலன்னு நினைக்கிறேன். ஏன்டா இதில் போட்டுக்கிறாங்க நெக்ஸ்ட் ட்ரெயின் இல்லாட்டி இதாக இருக்கும். இதே இன்னும் ஒன்று இங்கே ஸ்டேஷன் மாஸ்டரோ அல்லாட்டி டப்பின் பண்ணக்கூடிய இடம் கூட இல்லை. டப்பில் இருக்கா? டேப் இருக்கு, டேப் இன் டேப் அவுட், அது இருக்கு. டேப் இன் டேப் ஆஃப் இருக்கு. மற்றபடி ஒரே ஒரு பிளாட்ஃபார்ம், ஒரே ஒரு ரயில் பாதை. நான் இந்த ரயில் பாதையை பற்றி இதை பற்றி முதல் பதிவிட்டுக்கிறேன். இங்கே நிறைய டெவலப்மெண்ட்ஸ் நடந்து கொண்டு இருக்கு. இந்த காணிகள் எல்லாம் பெருசாக வீடுகள் கட்ட இருக்கிறார்கள். அண்மையில் நான் இந்த பகுதியில் சில வீடுகளை செய்ய வந்த பொழுது இது முழுக்க டெவலப்மெண்ட்ஸ் நடக்க போகுது. வீடுகள் கட்டி பெரிய வேலையில் நடக்க இருக்கு. அந்த வகையில் நான் தோழர், நீங்கள் இப்பொழுது வரும்பொழுது கதைக்கு சொல்லியிருந்தீங்க, நீங்களும் ஒரு பொறியியல் துறையில, எனக்கு இன்றுதான் அதை துறையில இருந்திருக்கேன். ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் இண்டஸ்ட்ரி 30 ஆண்டுகள் வேலை செஞ்சிருக்கேன். 30 ஆண்டுகள் கட்டுமான துறையில இருந்திருக்கேன். என்ன பேர், கட்டுமான துறையில இருந்துக்கிறீங்க. கன்ஸ்ட்ரக்ஷன்ல ஃபீல்டில் வந்து ஒரு 30 ஆண்டுகள் வேலை செஞ்சுருக்கேன். ஒரு 65 வீடுகள் கட்டியிருக்கேன். நான் குறுகிய காலத்தில் வந்து நான் திட்டமிட்டு வேலை செய்வேன். ஒரே நேரத்தில் 5 வீடு 4 வீடுலாம் வேலை செஞ்சுருக்கேன். ரொம்ப உற்சாகமாக. அது எனக்கு சின்ன வயசுலேருந்தே, நான் குழந்தை பருவத்திலேயே விளையாடும் போதெல்லாம் எல்லா பிள்ளைங்களும் விளையாடினாங்கன்னா நான் வந்து மணலில் வீடு கட்டி விளையாடுவேன். அப்புறம் களிமண்ணில் வந்து டேம் கட்டுவேன், வீடுகள் கட்டுவேன். இந்த மாதிரி ஒரு ஆர்வம் இருந்திருக்கு. அது எனக்கு பின்னாடி தான் புரிஞ்சுதான் இருக்கு. அடிப்படையிலேயே எனக்கு அந்த கட்டுமான துறை ஆர்வம் இருந்ததுங்கிறது வந்து பின்னாடி நான் வந்து இந்த துறையில வந்து வெற்றிகரமாக செயல்பட்டு நல்லா சம்பாதிக்க ஆரம்பிச்சு நல்ல பெயர் வாங்கும் போது தான் நான் யோசனை பண்ணி பார்த்தேன். அப்போ இயல்பாகவே நமக்கு கட்டுமான துறையில ஒரு ஆர்வம் இருந்திருக்கு இல்லையா அப்படிங்கிறது அப்போ பின்னாடி தான் எனக்கே என்னை நானே உணர்ந்து கொண்டேன். அது இப்படியான அனுபவங்கள் எனக்கும் இருக்கிறது. சிறு வயதில் நான் எங்களோட அப்பா ஒரு கட்டுமானம் கான்ட்ராக்டர்னு சொல்வார்கள். அவர் வீதிகள் சமைப்பது, சின்ன சின்ன குளங்கள் கட்டுவது, டேம்ஸ் போடுறது, அப்படியான இதுகள், பில்டிங்ஸ், மல்டி ஸ்டோரி பில்டிங் கட்டுறது. அப்போ எனக்கு வீட்டை நிறைய கன்ஸ்ட்ரக்ஷன் மெட்டீரியல் இருக்கும். அப்போ சின்ன வயசுலேயே நான் இப்படி நீங்கள் சொன்ன மாதிரி பிட்டுமன் எடுத்து உருக்கி ரோடு போடுற வேலைகள். அப்பா வந்து இரவில் வந்து கைக்கு மண்ணெண்ணையை போட்டு கழுவி எடுப்பார். அது எனக்கு கடைசியாக வாழ்க்கைக்கே அது ஒரு பெரிய ஹெல்ப் பண்ணிச்சுது, அந்த கட்டுமான துறையில் இருந்தபடியால. அப்படி உங்களுக்கும் அது இயற்கையாகவே அப்படியான சில எங்க வீட்டுல நவராத்திரி கொலு வைப்பாங்க. தமிழ்நாட்டுல வந்து நவராத்திரி அந்த 9 நாட்கள் கொலு, சாமி படமெல்லாம் பொம்மையெல்லாம் வச்சு கொலு வைப்பாங்க. அப்ப அதுல வந்து நிறைய வீட்டுல அலங்காரங்கள் பண்ணுவாங்க. பார்க் கட்டுவாங்க, ஒரு சின்ன மலை மாதிரி குன்று மாதிரி செஞ்சு அது மேல கோயில் கட்டுவாங்க. இதெல்லாம் அமைப்பெல்லாம் செய்யறது இதெல்லாம் கட்டுமான துறையோட இன்டீரியர் ஒர்க் தான். இதெல்லாம் ரொம்ப அழகா ரசிச்சு செய்வேன். ஒரு 10-12 வயதுலயே ரொம்ப ரசனையோடு இதை வந்து தொடர்ந்து செஞ்சுட்டு இருந்தேன். நான் என் வீட்டுல இதை பாராட்டுவதற்கு நிறைய நண்பர்கள் உறவினர்களாம் பாராட்டுவாங்க. இவ்வளவு அழகா இருக்கு. அந்த பாராட்டு தான் ஒரு முக்கியமானது இருக்கு. அதை புரிந்து கொள்ளக்கூடிய உறவுகள் அல்லது நண்பர்கள் அது மிகவும் குறைவாக இருக்கிறது. என்னன்னா உலகத்துல குறை சொல்வதற்கு 1000 பேர் வருவாங்க, பாராட்டுறதுக்கு ஒருவரும் வரமாட்டாங்க. ஒரு மனிதனுடைய அந்த திறமையை நீங்கள் ஒரு விஷயத்துல நல்லா செய்றீங்க என்றால் அதை இப்ப நீங்க பாருங்க, நீங்க இந்த கட்டுமானத்துறை மட்டுமில்லாமல் கலைத்துறையில் அடுத்த படிக்கு சென்று பல்வேறு சேவைகளை செய்து வருகிறீர்கள். எந்த ஒரு டாபிக்கை தந்தாலும் அதுல கதைக்கக்கூடிய வல்லமை பெற்றிருக்கிறீர்கள். இவ்வாறு பல்வேறு விஷயங்களை பற்றி நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கிறீர்கள். இதுகளை பாராட்ட வேண்டும், அதனை மேலுக்கு கொண்டு வேண்டும் என்பதிலும் பார்க்க
அது எவ்வாறு அதை இந்த பிழை சொல்லலாம் என்பதில் தான் நண்பர்கள் கூடுதலாக இருக்கிறார்கள். ஒரு 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 குட்டி கதை சொல்லலான்னு பார்க்குறாங்க. ம், ம், 2 பசங்க அண்ணனும் தம்பியும், ஒரு 10 வயது அண்ணனும் 8 வயது தம்பியும் ஒரு நாள் விளையாட போனாங்க. விளையாடி 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 அப்படி வீட்டை வந்து கொஞ்சம் அகலமாக தூரமாக போயிட்டாங்க. ஒரு காட்டு பகுதிக்கு போயிட்டாங்க. ம், அந்த காட்டுக்குள்ள ஒரு பாழடைஞ்ச கிணறு இருந்திருக்கு. ம். விளையாட்டு வேகத்தில் அண்ணன்காரன் தவறி கிணத்துக்குள்ள விழுந்துட்டான். ம். தம்பிக்காரன் கீழது கத்துறான், யாராவது காப்பாத்துங்க காப்பாத்துங்க, ஹெல்ப் ஹெல்ப்னு கத்துறான். யாருமே வர்றதில்ல, சத்தமே வெளியே கேட்கல. ஒரு கட்டத்தில் பயம் வந்துடுது. அப்போ அழுகிறான், அண்ணன் அழுகிறான், தம்பி அழுகிறான். பக்கத்தில் வந்து ஒரு வாளியும் கயிறும் கிடக்குது, பழைய உபயோகம் இல்லாமல் கிடக்குற வாளியும் கயிறும் கிடக்குது. அப்போ தம்பிக்காரன் சொல்கிறான், அண்ணா நான் அந்த வாளியத்துக்கு உள்ளே போடுறேன், இந்த கயிற்றை பிடிச்சிக்கிறேன், நான் நீ எப்படியாவது மேலே ஏறி வந்துடு. அப்போ அவன் சொல்கிறான், என்னால் முடியுமாடா, என்னால் முடியும், வா இன்னும் காப்பாற்றணும்ல அப்படின்னு சொல்லிட்டு அதே போல் வாளியை தூக்கி போடுறான். அந்த அண்ணகாரன் அதை பிடிச்சி மேலே ஏறி வந்துடுறான். 2 பேத்துக்கு உடம்பெல்லாம் காயமாக ஏற்பட்டுருது, அதனால மேலே ஏறி வந்துடுறான். ஊருக்குள்ள வந்து 2 பேரும் உடம்புல காயத்தோடு வர்றாங்க, ஓடி வர்றாங்க, அழுதுகிட்டு ஓடி வரும்போது மக்கள்லாம் பார்க்குறாங்க, என்ன ஆச்சுங்க போது இந்த மாதிரி நடந்த சம்பவத்தை சொல்கிறாங்க. ஆனால் பாவிகளை இவ்வளோ பொய் சொல்கிறீங்களா நீங்கள்? 8 வயசு பையன் 10 வயசு அண்ணன் எப்படிடா காப்பாற்றிருப்பான்? பொய் சொல்கிறீங்களாடா நீங்கள், நாங்கள் நம்ப மாட்டோம். எங்கேயே போய் எனக்கு ரகலை பண்ணி வாங்கிட்டு வந்திருக்கீங்க, அடி வாங்கிட்டு வந்திருக்கீங்க நீங்கள் தவறு செஞ்சு அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ ஒரு பெரியவர் ஒருத்தாங்க உட்காந்துருப்பார், ஒரு ஞானி. அவர்கிட்ட போய் அவரை பெரியவரை கேட்டால், ஐயாவை கேட்டால் கரெக்டாக சொல்லுவார். போய் இந்த மாதிரி இந்த பசங்க சொல்கிறாங்க. அப்போ அவர் சொன்னார், நான் நம்புகிறேன். ஏன்னா நீங்கள் யாருமே அங்கே இல்லை, நம்ம எல்லாரும் அங்கே இருந்திருந்தோம்னா இந்த காரியம் நடந்திருக்காது. நம்ம என்ன சொல்லுவோம், நீ சின்ன பையன், உன்னை விட அவன் வலிமையானவன், உன்னை விட எடை கூடினவன், அவனை உன்னால் தூக்க முடியாது அப்படின்னு சொல்லி டிஸ்கரேஜ் பண்ணியிருப்போம். ஆமாம். ஆனால் இது யாருமே சொல்கிறதுக்கு இல்லை, அவனை டிஸ்கரேஜ் பண்ணுறதுக்கு யாருமே இல்லை. அவன் மனசில் அண்ணங்கிற பாசம் மட்டும்தான் இருந்துச்சு, எப்படியாவது காப்பாற்றுங்கிற தன்னம்பிக்கையும் முயற்சி மட்டும்தான் இருந்துச்சு. அதனால தான் அதை செஞ்சாங்க. நம்ம சுற்றிலவர்கள் நம்ம உன்னால் முடியாது முடியாதுன்னு சொன்னால் நம்மளால் இயல்பாக செய்யக்கூடிய காரியங்களை கூட செய்ய முடியாமல் போய்விடும். ஆனால் உன்னால் முடியும் என்று சொன்னால் நம்மால் இயலாத காரியத்தை கூட எளிதாக செய்து கொள்ள முடியும். அதுதான் வாழ்க்கையின் தத்துவம். நிச்சயமாக அழகாக அதை சொல்லுகிறீர்கள். மற்றவர்களுடைய கதையை கேட்கிறதும் பார்க்க நாங்கள் எங்களால் என்னென்ன விஷயங்கள் செய்ய முடியுமோ அதை முன்னெடுத்து செய்வதன் மூலம் வெற்றியை அடையலாம். நிச்சயமா. இப்போ மற்றாக்கள் வந்து ஒவ்வொருத்தரும் தடைக்கல்ல போட்டுக்கொண்டே இருக்கிறதெல்லாம் கடித்தனமாக இருக்கிறார்கள். ஏதாவது ஒன்று போட்டு நாங்கள் செய்கிற வேலையை தடுப்பதில் தான் இருப்பார்கள். ஆனால் அதுக்கு நீங்கள் சொன்ன மாதிரி அவங்க தங்கடபாட்டில் அதை முயற்சி செய்யக்குள்ள நிச்சயமாக வெற்றி கிடைக்குது. நன்றி. ஒரு குட்டி கதையும் இதில் சொல்லிட்டீங்க. வாங்க அடுத்த போவோம். நன்றி ஐயா. ஆமாம் உறவுகளே, நாங்கள் இன்று ஒரு சின்ன ஒரு குட்டி பயணம். அந்த இடத்துல நான் சின்ன சின்ன பதிவாக தான் போடுறோம், ஆனால் நல்லா அழகாக வந்து கொண்டு இருக்கு. ஒவ்வொரு இடத்தையும் நீங்கள் ஒரு சின்ன சின்ன கதைகளை சொல்லி எங்களை மகிழ்வித்துக் கொண்டிருக்கிறீர்கள் தோழரே. வாங்க நாங்கள் அடுத்த இடத்த போவோம். நன்றி, வணக்கம். வணக்கம் உறவுகளே, மீண்டும் இன்னொரு இனிய காலை பொழுதினிலே ஆஸ்திரேலியா சிட்னி வெஸ்டர்ன் சபர்ப் என்று சொல்லக்கூடிய பிளாக்டவுன் பகுதியில் அமைந்துள்ள ரிவர்ஸ்டவுன், இங்கு புதிதாக அமைக்கப்பட்டு கொண்டிருக்கும் இந்த வீடுகளை பார்ப்பதற்காக நாங்கள் இன்று வந்திருக்கிறோம். உண்மையிலேயே பலர் என்னட்ட கேட்டிருந்தீங்கள், ஸ்ரீ நீங்கள் ஆஸ்திரேலியாவில் பல இடங்களையும் காட்டுறீங்கள். அந்த வகையில் புதிதாக அமைக்கப்பட்டிருக்கும், அதாவது இங்கு இப்பொழுது ஆஸ்திரேலியா ஒரு பல்லின கலாச்சார நாடாகும். இங்கு நிறைய நிறைய பேர் இப்பொழுது இங்கு மைக்ரேட் பண்ணி வருவார்கள். அதாவது புலம்பெயர்ந்து கண்டம் விட்டு கண்டம் வந்து தங்களுடைய எதிர்கால வாழ்க்கையை அமைத்து கொள்வதற்காக இங்கு வருவார்கள். அந்த வகையிலே அரசுக்கு நிறைய தேவைகள் இருக்கிறது. இங்கு வீடுகளை அமைத்து வருபவர்களுக்கு உரிய சகல வசதிகளையும் செய்து அவர்களை குடியமர்த்துவதற்கு. ஏனென்றால் இங்கே ஏற்கனவே இருக்கும் வீடுகள் நிறைய தட்டுப்பாடுகள் இருக்குது. அந்த வகையில் இப்போ நாங்கள் பார்த்து கொண்டிருக்கிற வந்து இந்த ரிவர்ஸ்டவுன் சொல்லக்கூடிய பகுதியில் பாரிய கட்டிட தொகுதிகள், நியூ டெவலப்மெண்ட்ஸ் சொல்லுவார்கள், லேண்ட் ரிலீஸ் பண்ணி போட்டு அதில் வந்து புதுசாக வீடுகளை கட்டி எங்கள் வீடுகளுக்கு மக்களுக்கு தேவையான சகல இங்கே இதுலேயும் ஒரு பெரிய ஒரு டெவலப்மெண்ட்ஸ் நடந்து கொண்டிருக்கு. அதாவது பெரிய ஒரு கட்டிட தொகுதிகள் கட்டப்பட்டு கொண்டிருக்கிறத பார்க்கக்கூடியதாக இருக்குது.
இவ்வாறு தான் இங்கே புதிதாக வரும் மக்களுக்கு அவர்களுக்கு உரிய வீடுகள், பாடசாலைகள், போக்குவரத்து சகல தேவைகளையும் செய்து கொடுப்பார்கள். அந்த வகையில் இப்போ நாங்கள் பார்த்து கொண்டிருக்கிறதும் ஒரு புதிய வீடமைப்பு திட்டத்தில் கட்டப்பட்ட புதிய வீடுகள் இருக்கின்றன. அதைத்தான் பார்த்து கொண்டிருக்கிறோம். இங்கே பார்த்தா தெரியும், புதிய வீடு இன்றைக்கு அவர்களுக்கு வீதி சமைக்க வேண்டியிருக்கும், தண்ணீர் வசதிகள், மற்றது அவர்களுடைய சுவேஜ் சிஸ்டம் என்று சொல்லுவார்கள், மேலே ட்ரீட்மெண்ட் பிளான்ஸ் அப்படியான இதுகள், நிறைய வேலைகள் இருக்குல்ல, பிள்ளைகளுக்கு விளையாடுவதற்குரிய வசதி, நிறைய வேலைகள் அத்தனையும் பொருட்படுத்தி டெவலப் பண்ணி அதை செய்து கொடுப்படைய தேவை அரசுக்கு இருக்குது. அந்த வகையில் நான் அதை உங்களுக்கு காட்டிக்கொண்டு வரேன். மேலாக இது முழுமையான ஒரு பதிவாக இல்லாவிட்டாலும் இந்த பதிவானது பலர் கேட்டுக்கொண்டதுக்கு நாங்கள் ஆஸ்திரேலியாவின் பல்வேறு புதிய வீட்டு தொகுதிகள் எவ்வாறு இருக்கின்றன அதை பற்றி போட்டுக்கொண்டிருக்கிறேன். பாருங்கோ பிடிக்கா. இப்போ உண்மையிலே இது நான் ஒரு சிறிய ஒரு பகுதியாக இன்னும் ஒரு தேவைக்காகத்தான் இந்த பகுதிக்கு வந்திருக்கிறோம். அந்த பதிவுடன் இதனை இணைத்து விடுகின்றேன். அப்பொழுது நீங்கள் அதை பார்க்கக்கூடியதாக இருக்கும். இங்கே ரைட் சைடில் இருக்கிறது வலது பக்கத்தில் இருக்கிறது ஒரு என்னென்னு சொல்கிற ஒரு வாட்டர் குவாலிட்டி ட்ரீட்மெண்ட் சொல்லுவார்கள். இந்த இதில் உள்ள நீரில் உள்ள பொட்டாசியம், சல்ஃபர், நைட்ரஜன் போன்ற பொருட்களை பிரித்தெடுத்து அதனை மெயின் ஸ்ட்ரீம், அதாவது ரிவர்ஸ் அல்லது ஆறுகளுக்கு சென்று அசுத்தப்படுத்தாமல் இருக்கிறதுக்காண்டி அந்த வேலையை செய்வதற்காக எத்தனையோ மில்லியன் டாலர்களை செலவழித்து இதை கட்டி கொண்டிருக்கிறார்கள். வாட்டர் குவாலிட்டி மேனேஜ்மெண்ட் என்று அந்த ட்ரீட்மெண்ட், வாட்டர் சுத்திகரிப்பு, குடிநீர் அல்ல, சாதாரண ஒரு மழை தண்ணியை எடுத்து அதை கப்ஷம் பண்ணுறதுக்கு ஏற்ற மாதிரியான இதெல்லாம் செய்து கொண்டிருக்கிறார்கள். நான் இதே நேரத்தில் இந்த ரைட் சைடில் போய் பார்ப்போம். வேலையும் ஒரு சின்ன ஒரு குட்டி டெவலப்மெண்ட் நடந்துருக்கு. அதை பார்த்துட்டு இந்த சின்ன பதிவை நான் முடித்துக்கொள்கிறேன். நான் பல்வேறு பதிவுகள் போட்டுக்கொண்டிருக்கிறேன். தயவு செய்து நீங்கள் இதுவரைக்கும் என்னுடைய இந்த சிட்னி ஸ்ரீ என்ற இந்த புதிய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் கனவேர் பார்த்துக்கிறீங்கள். தயவுசெய்து எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. ஏனென்றால் என்னுடைய இந்த முந்தைய பதிவுகள் நான் இப்பொழுது அதில் எடுத்து விட்டேன். இது ஒரு புதிய சேனலாக போட்டுக்கொண்டிருக்கிறேன். எனக்கு ஆதரவு தருவதாக இருந்தால் நீங்கள் சும்மா சப்ஸ்கிரைப் என்ற அந்த பட்டனை தட்டி விட்டீங்க என்றால் சந்தோஷமாக இருக்கும். சரி உறவுகளே, இத்துடன் இதை முடித்துக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம். மரம் மேல ஒரு பட்டை வடிவ அழகா இருக்குல்ல, ஒரு ஸ்கல்ப்சர் மாதிரி இருக்கு. ஆமாம், சாதாரணமாக இது இப்படி ஒரு சாமான செய்கிறேன்டா லேசான வேலை இல்லை என்ன, ஒரு சிற்பி செதுக்கிற மாதிரி இருக்கு. ஆமாம், இந்த அதே மாதிரி ஒரு எனக்கு இப்படியான மரங்கள் கூடுதலாக விருப்பம், அதுவும் பட்டை மரங்கள். நானும் தோழர் ரவீந்திரனும் வந்திருக்கிறோம். அவரும் ஒரு ரசனை உள்ள ஆளாண்டபடியால் இல்லாட்டி ஆக்கள்கிட்ட நான் பேச்சு வாங்கணும் என்ன எங்கே கூட்டினீங்கன்னு சொல்லி. உங்களுக்கு வந்து ரசனை இருக்கிறபடியா ஒத்து போகுது இல்லை? நிச்சயமா ஒத்தனையில் தான் நட்பாக இருக்க முடியும். இல்லைன்னா வரும் கடந்து செல்லக்கூடிய கோ பேசஞ்சர் மாதிரி ஆகிடுவோம். நம்ம ஆமாம், வழிபோக்கர்கள் ஆகிடுவோம். நிச்சயமாக அப்படியே சொன்னீங்க. இப்படி சேர்ந்து போக்குள்ள இடங்களே ரசிக்கக்கூடியதாக இருக்கும் என்ன. அதனால் இல்லைங்க, ஸ்டில் ஃபோட்டோ நடப்போம் இல்லைங்க. வணக்கம் உறவுகளே, மீண்டும்